இவங்களுக்காச்சும் தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட இவங்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு எனக்குலாம் வந்து ஃபேமிலியோட ரிலேஷனோட ஒரு பெரிய கும்பலோட நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். எனக்கு ஸ்டோரியை சொன்னாங்க. இந்த ஸ்டோரியை சொன்னோடனே சரி ஓகே நம்மளும் பண்ணலாம். ஏன்னா நாங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதனால வேணாம் எல்லாம் இது பண்ணி பயந்துட்டாங்க. இவளுக்கு ரொம்ப அந்த எனர்ஜி வந்து ரொம்ப நான் சொல்றேன் தூங்கவே மாட்டா. காலைல மது என்ன பண்ணுவானா ஆக்சுவலா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏய் யார் என் கால்ல படுத்துட்டு இருக்குது ஓடுங்க அப்படின்னு கால்ல ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்கு. நைட் எல்லாம் வந்து தூங்கவே மாட்டா. ஏதோ என் கால்ல உட்கார்ந்து ஏய் எழுந்துப்பா வை எழுந்துருங்க சொல்லுவாங்க. நானும் நைட்டு பேசுவேன். ஆனா நான் மது மாதிரி கிடையாது. நான் சத்தியமா பண்ண சொல்றேன். எப்பன்னா என்ன மட்டும் தான் போய் போடுவாங்க. இது வந்து 2013ல இருக்கும். எங்க அப்பாவோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. 10 13 தெரியல 13ல வேற ஒருத்தவங்க இறந்தாங்க. அது நான் சொல்றேன். 2010ல வந்துட்டு எங்க அப்பாவோட அம்மா இறந்துட்டாங்க. எங்க வீட்டுல தான் இறந்தாங்க. அதுவும் வந்துட்டு எப்படின்னா அவங்களுக்கு வந்து என் ஃபர்ஸ்ட் அக்காவை ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பாவை பிடிக்கும், அதுக்கப்புறம் என் செகண்ட் அக்காவை பிடிக்கும். என்னையும் எங்க அம்மாவையும் பிடிக்காது. ஆனா அவங்க சான்ஸ் அவங்க சாகும் போது கடைசில அவங்க அம்மாவை பிடிச்சிச்சு. அவங்களுக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கல. இல்ல என்னைய பிடிச்சிச்சு. என்னைய தான் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. மது அங்க நிக்கிறா, மது அதை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹீரோல வந்து டோரா பூச்சி பொம்மை ஒட்டி இருக்கும். அதை பார்த்து அங்க பாரு மது அங்க நிக்கிறா அது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க இது லாஸ்டா அவங்க கண்ணை மூட போகும்போது நானும் எங்க அம்மாவும் மட்டும் தான் கூட இருக்கும். எனக்கு தெரியவே தெரியாது. 2010னா எனக்கு அப்பதான் 7 இயர்ஸ் கிட்ட ஆகுது. 7 இயர்ஸ் எனக்கு ஏஜ் 7 தான் ஆகுது. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஹால்ல கார்னர்ல அவங்க வாசலை பார்த்துட்டு அப்படியே செத்துட்டாங்க. எங்களுக்கு இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்டு 1 வீக் அப்புறம் நாங்க வந்து ஹால்ல தான் எல்லாம் ஒன்னாதான் படுப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சு, நாங்க அந்த சைடே படுக்கிறதுல ஒரு சைடு ஆஃப் ஹால்ல மட்டும்தான் நாங்க எல்லாம் லைனா படுத்துட்டு இருக்கோம். எனக்கு என்ன ஆச்சுன்னா டெய்லி நான் தூங்கும் போது என்ன ஆகுதுன்னா என்கிட்ட வந்துட்டு எங்க பாட்டி வந்து பேசுறாங்க, என்ன வரவே நான் வரேன் அப்படின்னு ஒரு மாதிரி. எனக்கு இப்ப அந்த கரெக்டா அந்த சென்டென்ஸ்ல ஞாபகம் இல்லை என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா என்னது கனவுல சொல்லாத என் ஆக்சுவலா எனக்கு சொல்லிருக்காங்க. இது அது இல்ல நான் ட்ரை பண்ணேன். பாட்டிக்கு சாமி கூப்பிட்டோம்ல அப்போ ஒரு வார்த்தை சொல்றேன் அது கிடையாது. இவங்க வந்து என் கனவுல வந்து சொன்னாங்கல்ல அம்மா இப்ப கூட சொன்னாங்க சாமி கும்பிடமா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நான் சொன்னேன் பட் ஆனா வரல. ஆக்சுவலா ஆயா கூடவே தான் நான் சொல்றேன். ஆமா நான் சொல்றேன். ஆயா ஒரு கூடவே தான் இருக்காங்க, ஒரு பிரசன்ஸ்ல இருக்காங்க. ஆக்சுவலி அது சொல்லல நான் சொல்றேன் அது என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படி என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என் கனவுல வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நான் உன்கிட்ட சொல்றேன், நீ சொல்ல மாட்டியா, நான் வர வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா என்னையவே பண்ண சொல்லிட்டாங்க. இப்படி நான் உனக்கு சொல்றேன், இப்படிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, டெய்லி உங்களுக்கே தெரியும் நார்மலா வீட்டுக்காக இன்ஜின் கனெக்ஷன் பண்ணுவாங்க, விபூதி வச்சுட்டு படுக்க வச்சிருவாங்க. அதே மாதிரிதான் எங்க அம்மாவும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு ஃபேமிலி ஆயிருந்தாங்க. அவங்க கிட்டதான் நாங்க இருந்தாலும் போயிட்டு கேட்போம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி வரணும் ஆசைப்படுறாங்க, வர வச்சிடலாம். ஆனா நார்மலா என்னன்னா உடுக்க அடிச்சு அது ரொம்ப பெருசா வர வைப்பாங்க அப்படின்னு. ஆனா எங்கத்துல என்ன சொல்லிட்டாங்க, அதுக்கு முன்னாடி நாங்க நார்மலா ஒண்ணு பண்ணுவோம், அதை பண்ணி கூப்பிடுறோம், அது வரலன்னா இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த நார்மலா பண்ணி கூப்பிடுறதே நான் சொல்றேன், இது மாதிரி பண்ணுங்க அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்றேன். யார் உனக்கு இதெல்லாம் சொன்னதுன்னு அந்த ஐடி கேட்டப்ப எங்க பாட்டி தான் சொன்னாங்க கனவுல அப்படின்னு சொல்றேன். லைக் எனக்கு அப்ப 7 இயர்ஸ் ஆகுது. நான் வெளியே போற பொண்ணும் கிடையாது, எது பெருசா கேட்டுக்கிற பொண்ணும் கிடையாது. ஆனா எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த ஐடி கிட்ட சொல்றேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் வந்து முடிவு பண்ணிட்டு எங்க ரிலேஷன் அதான் எங்க பாட்டியோட பொண்ணு எல்லாருமே கூப்பிட்டு எங்க வீட்டுல வர வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வர வைக்கணும். ஆனா எங்க அப்பா மட்டும் வரல. எங்க அப்பா மட்டும் வந்துட்டு டியூட்டில இருந்தாரா. அப்பா வந்து டிரைவர். அப்பா அந்த டைம்ல எல்லாம் வந்து ஷிஃப்ட்லாம் இருப்பாரு, வரமாட்டாரு. எப்பவுமே ஆக்சுவலி வந்ததே இல்லை. அந்த டைம் கரெக்டா ரூட் வந்து எனக்கு வீட்டுக்கு ரோமேட்ல அதாவது வேற ஒருத்தவங்க டிரைவர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து 2 பேர் சொல்லி ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போலாம்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த நேரத்துல வராது. எப்பவுமே வராது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஐயர் வந்துட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டாங்க. அவரும் எக்ஸ்ட்ரா என்னென்னும் பண்ணாரு. ஆனா எனக்கு யார் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்புறம் என்னாச்சு, என்னை வந்துட்டு வீட்டு வாசல்ல போயிட்டு விளக்கேற்ற சொன்னாங்க. விளக்கேற்றிட்டு ஒரு எலுமிச்சை மரத்தை மெதிக்க சொன்னாங்க. ஆனா எனக்கு அந்த மெதிக்கிற அளவுக்குலாம் எனக்கு அப்போ வந்து வெயிட் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு வேலை எங்க மம்மி தான் மெரிச்சாங்க. மெரிச்சிட்டு அந்த விளக்கு வாசல்ல ஒண்ணு ஏற்றி வச்சுட்டு கையில ஒண்ணு வச்சுக்கிட்டு என்னை வந்து உள்ள வர சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு படிக்கட்டு தாண்டி வந்துட்டேன். செகண்ட் அதுதான் எங்க வாசல் படி. நாங்க உள்ள வந்தோடனே என்ன சொல்லிட்டாங்க, கண்ணை மூடி உங்க பாட்டியை கூப்பிடுன்றாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், கூப்பிட உள்ளதான் வந்துட்டாங்க, நீ இது பண்ணிடுறாங்க. நான் கண்ணை மூடுறேன், எனக்கு அவ்வளவுதான், யாருமே தெரியல. வீடு தெரியுது, வீட்டுல அவங்க நிக்கிறது தெரியுது ஒயிட்டா. நான் என்ன பண்ணிட்டேன், அங்கே நான் ஃபுல்லா அவ்வளவுதான், நான் பயந்துட்டேன். அந்த விளக்கு குத்துட்டேன், நான் வரமாட்டேன், எனக்கு எதுவும் பண்ண சொல்லாதீங்க, எனக்கு பயம் சொல்லிட்டு என்னை வரவே வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த ஐடி சொன்னாரு, உங்க பாட்டி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, நீ கூப்பிடு, அப்போ மேல வந்துருவாங்கட்டான். நான் சொல்லிட்டேன், எனக்கு அது ரொம்ப பயம், நான் இது பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த இதெல்லாம் வரைஞ்சி எல்லாம் விளக்குலாம் வச்சு பூஜை எல்லாம் பண்ணி ஒரு மனை போட்டு என்ன உட்கார வச்சுட்டாங்க. நான் ஒரு வேர்ட் சொல்றேன், அதை நீ சொல்லி உன் மேல வந்துருவாங்கன்றாங்க. எனக்கு பயம், ஆனா நான் சொல்லிக்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, எங்க பாட்டியோட பொண்ணு, அதான் எங்க அத்தை, இவ சின்ன பொண்ணா இருக்கா பயப்படுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஐயர் வந்துட்டு அவங்க பொண்ணு மேல வர வைக்கலாம்னு சொல்லிட்டு எங்க அத்தை மேல என்னைய வந்து தள்ளி உட்கார வச்சுட்டு எங்க அத்தையை உட்கார வைக்கிறாங்க. எங்க அத்தை அந்த ஐயர் சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றாரு. எங்க அத்தை மேல எங்க பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி வந்துட்டு பேசிக்கவே இல்லை, அழுவுறாங்க. அந்த டைம் தான் எங்க அப்பா கரெக்டா வராரு. கரெக்டா எங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அழுதுன்னே சொன்ன ஒரே வார்த்தை, அந்த ஐயர் கேட்டாரு, எதுக்கு அழுகுது? அது ஒரே வார்த்தை சொன்னாங்க, உங்க எல்லாரையும் பார்த்து சந்தோஷத்துல நான் அழுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்புறம் ஐயர் சொன்னாரு, உனக்கு வந்துட்டு நீ ஏதாவது சொல்லணும்னா நீ பெரியவங்க கனவுல வந்து சொல்லு, அந்த சின்ன பொண்ணு கனவுல வந்து சொல்லி பயமுத்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஐயர் சொன்னாரு. அவங்களுக்கும் அவங்க பாட்டி சொன்னாங்க, இல்ல இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த ஐயர் சொன்னாரு, உன்னை ஏதாவது அடிச்சு வைக்கணும், ஏதாவது பண்ணுமா? அப்படிலாம் நீ எதுவும் பண்ண தேவையில்ல, நீ எங்க இருப்பேன்னு அந்த ஐயர் கேட்டாரு. அது சொன்னாங்க, நான் போட்டோல இருப்பேன், அந்த அந்த விளக்கு வெளி அந்த ஒளியத்துல அந்த போட்டோல எங்க என் போட்டோ இருக்கோ நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு அவ்வளவுதான். எங்க அத்தை மேல வந்த அந்த பாட்டியை வந்துட்டு போக வச்சுட்டாங்க. அவ்வளவுதான், போக வச்சுட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இது மாதிரி எப்பெல்லாம் அவங்க பாட்டியை கூப்பிடணுமோ அந்த போட்டோ வச்சு ஒரு விளக்கு வச்சு, அது ஒரு சென்டென்ஸ், அது நான் சொல்ல இப்ப ரிவீல் பண்ணல, அது சொல்லவும் வேணாம், தெரியும். ஆமா, அது வந்து நான் ஒரு தடவை சொன்னேன். வீட்டுல சாமி கும்பிடும்போது பாட்டிக்கு வந்து தேவசம் கூப்பிட்டாங்க சாமி. நான் கடனை ஃபர்ஸ்ட் எனக்கும் அதனால வந்து சரி சாமி கும்பிடலாம், சரி கூப்பிடலாம், அதான் சொல்லி பார்ப்போம். நம்மளுக்கெல்லாம் ஆர்வம் ஜாஸ்தி, அதெல்லாம் கொஞ்சம் இவங்க வேற சொல்லிட்டாங்க இப்படி சொன்னாங்க, சொல்லினே இருக்கிறேன், வரவே இல்லை. ஆக்சுவலா சரி ஓகே அப்படின்னு இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டா, வர வச்சாங்க அப்படின்றதெல்லாம் நானும் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஒரு விஷயம் நாங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் லைஃப்ல. அது வந்து செம்ம பெருசு. எனக்கு வந்துட்டு ஒரு 20 இயர்ஸ் ஜேர்னில இது ரொம்ப பெருசு. அது வந்துட்டு ஆமா, அந்த இன்னொரு ஸ்டோரி வந்துட்டு என்னன்னா, அது வந்துட்டு இவளுக்கும் தெரியும், அதான் நாங்க எல்லாருமே ஒன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். எங்க மாமா ஒருத்தவங்க, அது மாமானா எங்க அப்பாவோட அக்கா பையன், அத்தை பையன். எனக்கு அவங்களுக்கு எங்க 3 பேர்னா ரொம்ப ஃபேவரெட். எங்களுக்கும் அந்த மாமானா ரொம்ப ஃபேமிலியே ரொம்ப ஃபேவரெட்னா எங்களுக்கு அந்த மாமா மட்டும்தான். அவங்களுக்கும் எங்க பெரிய அக்காவுக்கு ரொம்ப ஃபேவரெட். அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாருமே சின்ன வயசுல செமையா எனக்கு பயம் தெரியும், அதனால சும்மா அது இதுன்னு அப்படி இப்படின்னு பண்ணி சும்மா எனக்கு பயம் முத்துவாங்க. ஒரு நாள் என்னாச்சு, நாங்க வந்துட்டு வீட்டுல எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறோம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய நாய், 2 நாயும் அழுது. எங்க வீட்டுல வந்து ஒரு 4 o'clock ஒரு கால் வருது, எங்க அப்பா எழுந்து போறது எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நைட்ல இருந்து லைக் ஈவினிங்ல இருந்தே ஒரு அந்த சீரியல் இருக்காங்க பக்கத்துல வளர்க்குறாங்க. எங்க வீட்டு நாயுமே அழுது. ஆக்சுவலி பயம் என்ன இது, எப்பயாவது அவ்வளோ கண்டினியூஸா ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் மிட்நைட் ஃபுல்லா அழுது. அது மாதிரி யாராவது சொல்லுவாங்க, வீட்டுல ஒரு நாய் அழுச்சுன்னா அது பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஏதோ டெத் இருக்கும், ஏதோ சாவ போறாங்க கண்ணுக்கு தெரியுது அதனால அழுது. நாங்க அப்படி வேற எதோ யோசிச்சுட்டு இருந்தோம். அழுது என்னாச்சு, நாங்களாம் சரி என்னமோ சொல்லிட்டு ஒரு வீடியோ கால 3 o'clock கிட்ட இருக்கும். எங்க அப்பாவுக்கு ஒரு கால் வருது, எங்க அப்பா எழுந்து போயிட்டாரு. போயிட்டு போன் அடிக்கிறாரு, இது மாதிரி எல்லாம் கிளம்பிடுங்க,
அவங்க பேர் வந்துட்டு சொல்லமா தெரியல, சொல்லவா வேணாம் தெரியல, வேணாம். அவங்க இறந்துட்டாங்க, மாமா இறந்துட்டாங்க, உடனே கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அங்க போயிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா எழுப்பி பார்த்துருக்கிறாரு. ஆனா அவங்க எழுந்துக்கவே இல்லை. இத்தனைக்கும் ரொம்ப சின்ன வயசு அவங்களுக்கு, ஒரு 24 சம்திங். அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க வந்து லைக் ஒரு 2013 நடந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த இன்சிடென்ட் ஏன்னா ஞாபகம்னா 2010 எங்க பாட்டியா இருந்தாங்க, 2013 அவங்க மாமா இருந்தாங்க. எனக்கு அதனால இது ரெண்டும் அது மைண்ட்ல வந்து அப்படி ஸ்டெக் ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதை அழைக்கவே முடியாது. நாங்க என்ன பண்றோம், நாங்க எல்லாம் கிளம்பி அங்க போறோம். போயிட்டு பாக்குறோம் அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா குண்டாயி, அவங்க ஒல்லியா இருப்பாங்க, அவங்க குண்டாயி ஐஸ் பாக்ஸ்ல படுக்க வச்சிருக்காங்க. ஒரு பிளட் அந்த வந்து இங்க வந்து நிக்குது, அது ஃப்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. எங்களுக்கு அப்போ கூட எனக்கு தெரியாது, எனக்கு அப்போ 10 வயசு அவ்வளவுதான். இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுலயே நாங்க இருந்தோம். எனக்கு இன்னொரு அத்தை, இன்னொரு அக்கா, இன்னொரு மாமா எல்லாம் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா ஒரு பிளான் பண்ணோம். இது மாதிரி அவங்கள்ட்ட நாங்க பேசணும். எப்படி இறந்தாங்க யாருக்குமே தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியல. நல்லாதான் சாப்பிட்டாங்க, நல்லாதான் படுத்தாங்க. லைக் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். நல்லாதான் படுத்தாங்க. ஆனா வந்துட்டு இறந்துட்டாங்க எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப, ஏன்னா எங்க கூட பழகி எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. ஜான்ல இறந்துட்டாங்க. டிசம்பர் வரைக்கும் ஏதோ ஒரு அந்த தீபாவளி வரைக்கும் நாங்க எல்லாம் ஒன்னா இருந்துட்டு எல்லாம் இருந்தோம். இந்த ஜான்ல இறந்துட்டாங்க போது எங்களுக்கு ஒரு சரியான ஒரு இது. அதுல இருந்து சரி நாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், இவங்க 2 அக்கா, நானு, எங்க அத்தை, மாமா, அவங்க குட்டி குட்டி பசங்க, அப்புறம் எங்க மாமாவோட 2 ஃப்ரெண்ட்ஸ், நாங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டோம் இது மாதிரி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்பதான் வந்துட்டு இந்த சன் மியூசிக்ல வந்துட்டு அந்த யாரோ வந்துட்டு இந்த ஓஜா போட் கண்டென்ட், இந்த டார்க் இதுன்னு சொல்லிட்டு லைட்ல ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு அதை பார்த்து இன்ஸ்பயர் அந்த எங்களுக்கு அதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. மோட்டிவ் எங்க மாமாட்ட பேசி என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான். ஸோ நாங்க என்ன பண்ணிட்டோம், அது தெரிஞ்சோடனே நாங்க எல்லாருக்குமே தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இது எப்படி பண்ணணும், அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எங்க மாமாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு சிலலாம் சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், அது எல்லாமே கேட்டுட்டு அந்த நைட் நாங்க பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கரெக்டா? அவங்களுக்கு எங்க மாமாவுக்கு இந்த போன்ஸ்னா ரொம்ப இஷ்டம். நாங்க என்ன பண்ணிட்டோம், அதை அவர் பேப்பர்ல வரைஞ்சிட்டோம், கேண்டெல்லாம் ஏத்திட்டோம். எனக்கு அதெல்லாம் பயம். போன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் போன்ஸ்னா இவங்கதான் வரைஞ்சாங்க. அந்த பூஜை பொண்ணு வரைஞ்சாங்க. எல்லாம் வரைஞ்சிட்டு கேண்டெல்லாம் ஏத்திட்டு காயின்லாம் வச்சுட்டு யார் யார் பண்றோம்னா இவங்க, எங்க அத்தை, எங்க மாமா, இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ். அதான் நானு, எங்க அத்தை, மாமா, அப்புறம் இன்னொரு அண்ணா, ஒரு ஃப்ரெண்டு, 4 பேர் பண்றோம். ஒரு அண்ணா என்ன பண்ணிட்டாங்க, புது போன் வாங்கிட்டு வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஜன்னல் கிட்ட வச்சாங்க. ஆனா அது ரெக்கார்ட் ஆகாது, விழுந்துருச்சு. நார்மலா பண்ணாங்க. வீடியோ வந்து எடுத்து வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. ஏன்னா அது புது போன், ஓகேவா? புது போன், அது ரெக்கார்டே ஆகல. அது 2 வாட்டி விழுந்துச்சு, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகல. அந்த போனு நெக்ஸ்ட் டே உடஞ்சே போச்சு. அவங்க பெட் கட்டாங்க, அதெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லி பெட் கட்டாங்க. அந்த புது போன் நெக்ஸ்ட் டே உடஞ்சு. வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆச்சு. எப்படி ரெக்கார்ட் ஆச்சுன்னா ஸ்டார்டிங் கிளிப் அவ்வளவுதான், ஒரு ஃபிளாஷ் ஒயிட், எங்களோட 2-3 ஃபேஸ்ல ஒரு ஒயிட் ஃபிளாஷ், அவ்வளவுதான் ஸ்டாப் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் அது புது மொபைல். ஜன்னல் கிட்ட ஒரு இடத்துல ஸ்டாண்ட் மாதிரி வச்சாங்க, அது ரெக்கார்ட் ஆகுது. இவங்க என்ன பண்ணாங்க, 3 பேரும் கூப்பிடுறாங்க, வரவே இல்லை. எல்லாருமே கூப்பிடுறாங்க, இவங்க மட்டும் கூப்பிடவே இல்லை. எல்லாரும் கூப்பிடுறாங்க, இவனும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கூப்பிட்டா வரவே இல்லை. செகண்ட் டைம் இவள மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். காயின் மூவ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்க வேணா வீடியோ எடுத்துட்டு உள்ள கால் உள்ள வந்து இது இருந்துச்சு, அந்த இது மேல கம்ப்யூட்டர் டேபிள் மேல வந்து என் வைஃபோட ஹேர் பேண்ட்ஸ்லாம் நான் தான் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது ஹாஸ்பிட்டல் பேக் நிறைய வச்சிருந்தோம். ஸோ அது வந்து உள்ள வெறும் நாய்க்குட்டி மட்டும் தான் இருக்கு. உள்ள வந்து ஸ்னோ இருக்கு, ஏசி போட்டிருக்கேன். ஸ்னோக்கு ஏசி போட்டு ஃபேன் போட்டு அதை தூங்க வச்சிருக்கேன். அது வந்து உருண்டு வந்து விழுந்த உடனே இல்ல, எனக்கு ஒரு மாதிரி சிலுக்கு. இது ஆக்சுவலா நான் காட்டுறேன் எது விழுந்ததுன்னு. அது வந்து ஸ்னோ வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான், நான் காட்டுறேன். என்னது? யாருமே உள்ள இல்ல. போறேன், நான் கட் பண்ணல. ஆமா, இத வச்சுதான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். இங்க எதுவுமே இல்ல, வெறும் ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு.
இருக்கு, ஃபேன் போட்டுருக்கேன். ரொம்ப ஸோ தென் நல்லா வந்து அது வந்து இந்த டேபிள் மேல தான் இருந்துச்சு. இது நான் ஹைட் பண்ற டேபிள். ஸோ இந்த டேபிள் மேல தான் அது இருந்துச்சு. ஸோ அது வந்து பறந்து வந்து விழுந்துச்சு. அவ்வளோதான். இது வந்து Okay. நாங்க வந்துட்டு அவங்க நாங்க பேசும்போது அவங்க இருக்காங்க எங்க கூட இது வரைக்குமே அவங்க இறந்து முடியாது எதுவுமே இது வரைக்கும் அவங்க பயம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ கூட நீ பேசுங்க நான் இருக்கிற ஒரு பேசுங்க இருக்கிறேன்னு சொல்லி ஒரு இதுலதான் சைன் கொடுக்குறாங்க. நாங்க நினைச்சுக்கிறோம் அவ்வளவுதான். நாங்க எல்லாருமே வந்து தனித்தனியா ஒரு நாங்க எங்க லைஃப்ல வந்து இது பண்ண வந்து ஹாரர் ஸ்டோரிஸ், அதாவது ஹாரர் ஸ்டோரிஸ் ஆக்சுவலி ஹாரர் ஸ்டோரிஸ் தாண்டி நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா மட்டும் தான் நாங்க வந்து இதுல பேசியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல அவங்க எல்லாரையும் வந்து நாங்க மீட் பண்றோம். அது வரைக்கும் எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு நீங்க கமெண்ட் கூட பண்ணிக்கலாம். டெஃபினெட்லி நாங்க வந்து வாசிப்போம். நாங்க வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் கூட பண்ணிப்போம் கண்டிப்பா. சோ ஏதாச்சும் உங்களோட லைஃப்ல வந்து நிறைய experience இந்த வீடியோ இருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இது இருக்கும். சோ எப்படின்னா உங்களோட லைஃப்ல வந்து ஒரு சில பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் கடந்து வந்திருப்பீங்க, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கடந்து வந்திருப்பீங்க. எல்லாரும் வந்து லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. எல்லார் வீட்லயும் பெரியவங்க இருப்பாங்க. அவங்களோட பிரசன்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல தெரிஞ்சிருக்கும். சோ இதே மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வந்து வேணும், இதே இல்ல வேற மாதிரி ஏதாவது பத்தி நாங்க இருக்கு வேற ஏதாவது அப்படின்னா பத்தி நாங்க சொல்லலாம். பேசணும் நீங்க நினைச்சா கூட அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த டாபிக் பத்தி பேசுங்க. நாங்க இதே மாதிரி இதே இடத்துல கேதர் ஆகி நாங்க உங்களுக்கு அந்த டாபிக் நாங்க பேசுறோம். ஆக்சுவலா நாங்க வந்து இன்னும் எதுவும் செட்டப் பண்ணல, சும்மா ராவா வச்சிருக்கோம். சோ இதுக்கப்புறம் தான் வந்து என்னோட ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆயிட்டு பாப்பா பிறந்திருக்கா. சோ அதனால வந்து கொஞ்சம் எதையுமே நாங்க ரெடி பண்ணாம இருக்கோம். ஷூட்டுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஜஸ்ட் ஆரம்பிச்சு சோ ஓகே vlog பண்ணிட்டு உட்கார்ந்து going with the பேசலாம் flow. பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ரெடி பண்ணணும், அது இதெல்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாமே vlogல கவர் ஆகும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் முன்னாடி இருந்ததை விட. ஆக்சுவலா இவனோட சர்ஜரி முடிச்சுட்டு வந்திருக்கான். பாப்பாக்கா. ஸோ அதுக்கப்புறம் பாப்பா பிறந்திருக்கா. Operation. ஸோ இன்னைக்கு வந்து என்னடே இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஓகே, ஸோ 7th அன்னைக்கு தான், ஆகஸ்ட் 7th அன்னைக்கு தான் பாப்பா பிறந்து அவளுக்கு வந்து ஒரு 10 days ஆகுது கரெக்ட்டா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிஸி ஸ்கெடியூல்ல இருந்ததால நாங்கள் வந்து வீடியோ சரியா எடுப்போம். இதுல இருந்து எல்லாருமே வீடியோ வரும். ஒர்க் பண்றோம், எல்லாருமே ஆபீஸ் போயிட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நான் எல்லாருமே லீவ். அதனால சாட்டர்டே சண்டே மட்டும் வீடியோஸ் கவர் பண்ணி ஒரு 2 வீடியோ பிளான் பண்ணி எடுப்போம். கண்டிப்பா நாங்க வந்து லிங்க் நம்மளால முடிஞ்சதுன்னா நாங்க, ஆமா. பண்ணிக்கிறோம். லாஸ்ட் ஒன் வந்து வீக் டேஸ்க்கு கண்டினியூஸா ஹாஸ்பிட்டல்ல தான் ஆக்சுவலா லாஸ்ட் மந்த் வந்து நான் ஒரு 12 days கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். 12 days பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் இருந்தோம். பண்ணிட்டோம். ஸோ அதனால எதுவுமே பண்ண முடியல, வீடியோஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியல. சரி, இதுக்கப்புறம் okay. கண்டினியூஸா ரெகுலரா வீடியோ வரும். Yes, weekly ஒரு வீடியோ. That means எப்படின்னா ஃப்ரீயா இருக்கும். Minimum மினிமம் வீக்லி ஒரு வீடியோ, Maximum மேக்ஸிமம் 2 to 3 videos. அந்த மாதிரி ஃபன் கண்டென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ கண்டென்ட் கிரியேட்டர் வந்து கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா ஷூட் பண்ணி எடுக்கலாம். So until and then signing off from you. Bye dudes. Bye dudes. Bye.